ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மும்பையில் மாஸ் என்ட்ரி கொடுத்துள்ளார் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் கேப்டன் தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ அவர்களும் மும்பை மாநகராட்சியின் வளர்ச்சியையும் மக்களிடம் பாஜக ஆட்சியின் வளர்ச்சியையும் எடுத்துரைக்கின்றனர். அந்த காட்சியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு மும்பை மாநகரத்துல கடுமையாக உழைத்து நேர்மையாக நாணயமாக வாழ்ந்து தமிழ் என்று சொன்னாலே நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய சொந்தங்கள் இங்கே இருக்கின்றனர். அதே போல தமிழகத்திலிருந்து ஒருவர் வெளியே வந்து மும்பை மக்களுடைய இதயத்தை எல்லாம் கவர்ந்து மும்பை மாநகரத்துல ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை சட்டமன்ற உறுப்பினராக ஒரு மனிதர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் நம்முடைய அன்பு அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர் எவ்வளவு எளிமையான மனிதர் என்பது நமக்கு தெரியும். அவரை பல முறை அலுவலகத்துல பார்க்கும் பொழுதெல்லாம் நைட்டு 1 மணி வரைக்கும் வேலை பார்ப்பார். நானே சொல்லுவேன், அண்ணே கொஞ்சம் ஒரு 12 மணிக்கு தூங்க போங்க அப்படின்னு. அவர் சொல்வார், இல்லைங்கன்னா நம்ம தொகுதியில ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, சாலையோர வியாபாரிகள் நிறைய பேர் இருக்கிறார், இல்ல கடை போட்டு வியாபாரம் பண்றாங்க, நம்ம ஒரு 2 நாள் கண்டுக்காம இருந்தா கூட போலீஸ்காரன் கடையெல்லாம் தூக்கிடுவாங்க. அதனால தினமும் நான் அலர்ட்டா இருக்கணும். அந்த வேலையிலிருந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுல இருந்து அவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டும் என்றதுனாலதான் ஒரு தேர்தலிலும் நீங்கள் எல்லோரும் இணைந்து நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு இன்னும் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தி அவருக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டே வர்றாரு. ஆனா இன்னைக்கு கேப்டன் அவர்கள் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக பணிபுரிய வேண்டும் என்றால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கார்பரேட்டரும் கேப்டனுடைய கட்சியிலிருந்து வரணும். அப்பதாங்க சரியா இருக்கும். இன்னைக்கு கேப்டன் அவர்களுக்கு கீழே 8 வார்டு இருக்கு. 8 வார்டுல 15ஆம் தேதி மேலும் மும்பையில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பரப்புரையில் உள்ளாட்சி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சி மேலும் காணலாம். கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மகாயுக்தி அலையன்ஸ் அவர்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறும் பொழுது மட்டும்தான் கேப்டன் நினைக்கக்கூடியது, தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் நினைக்கக்கூடியது, நம்முடைய முக்கியமந்திரி அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறது நம்முடைய நகரபாலிகா மூலமாக, நம்முடைய வார்டு கவுன்சிலர் மூலமாக இங்கே செய்ய முடியும், கார்பரேட்டர் மூலம். இன்னைக்கு வார்டு 174 ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு. சாட்சி அக்கா நம்மளோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள், இந்த வார்டினுடைய வெற்றி வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு வேட்பாளர் வந்து இவ்வளவு எளிமையாக மக்களோடு மக்களாக இணைந்து உங்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேட்பாளர் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அதனால் நம்முடைய தமிழ் சொந்தங்கள், தாய்மார்கள், சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், சாட்சி அவர்களுக்கு இவிஎம் மிஷின்ல 15ஆம் தேதி ஜனவரி முதல் பட்டன்ல நீங்க அமர்த்தி அவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பை கொடுக்கணும். ஏன்னா நிறைய வேலை செய்யணும். கேப்டன் வரும்போது சொன்னாரு, இந்த ரோடு கூட இப்பதான் நம்ம போட்டோம். ஏன்னா முதல்ல டாக்ஸிக்கார வர்ற கூட யோசிப்பாங்க, அடுத்து சாக்கடை இப்ப சுத்தம் பண்ணி சாக்கடைக்கான வழியை செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய அந்த மக்களுக்கு பண்ணணும், நிறைய பண்ணணும்னா கார்பரேட்டர் நம்மளோட ஆளா இருக்கும். ஏன்னா நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுங்க. இன்னைக்கு இந்தியாவில எல்லா மாநகரம், சென்னை எடுத்துக்கங்க, சென்னை கார்பரேஷன், சென்னை நகர்பாலிகாவுடைய மொத்த பட்ஜெட்டே 8000 கோடி. சென்னை, பெங்களூர் எடுத்துக்கங்க, மொத்த பட்ஜெட் 19000 கோடி. ஆனா மும்பை நகர்பாலிகாவுடைய மொத்த பட்ஜெட் 75,000 கோடி. இது பல மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை விட உங்களுடைய மும்பை நகர்பாலிகாவுடைய பட்ஜெட்டுங்க இந்தியாவில் பல மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை விட உங்க மும்பை பட்ஜெட்டே அதிகம். அப்படி என்றால் இந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய கார்பரேட்டர் சரியா வரணும். அவங்க பக்கத்துல தலால் வச்சுக்கிறாங்க, பக்கத்துல இவங்களை வச்சுக்கிறாங்க, அவங்களை வச்சுக்கிறாங்க, கமிஷன் ஏஜென்ட் வச்சுக்கிறாங்கன்னா எப்படி ஏழை மக்களுக்கு வேலை நடக்கும்? அதனால்தான் அருமை சொந்தங்களே, எங்கேயும் இல்லாத வாய்ப்பு மும்பைக்கு. மேல மோடி ஐயா டெல்லியில, மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னவிஸ் ஐயா, மும்பையினுடைய மேயரும் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி. 3 பாரதிய ஜனதா கட்சியாக வரும்பொழுது கேப்டனுடைய கனவு எல்லாம் நனவாக மாறும். குறிப்பா இந்த சியோன் கோலிவானுடைய மொத்த பரிமாணமும் நம்மால் மாற்ற முடியும். அதற்கு நம்முடைய கார்பரேட்டர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வர வேண்டிய கட்டாயம் அவசியம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய ஆட்சி சொல்லி இருக்கிறோம், இன்னும் 7 ஆண்டுகள்ல ஸ்லம் இல்லாத மும்பை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். இன்னும் 7 ஆண்டுகள் 2032 முடியும் பொழுது மும்பை மாநகரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் அதே இடத்துல இன்சிட்டு, அதே இடத்துல அவர்களுக்கான வீடு கட்டி கொடுக்கப்பட்டு அங்கே அவர் வாழ்வார்கள். இன்சிட்டு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். இன்னும் 7 ஆண்டுகள்